இந்த வீடியோ டெல்லி மேலிடத்துக்கு போகும், பரவாயில்லை பிஎம்ஓ டேபிளுக்கு போகும், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா காதுக்கு போகும். கண்டிப்பா இது நடக்கும். ஓகே, அதுக்கு தான் பேசுறேன். தமிழகத்தை அரசாள போகும் அடுத்த முதல்வர் ஜாதகம் இதோ. என்னது அடுத்த முதல்வர் ஜாதகம் இதோவா? யார் இவரு? சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. மீண்டும் திமுக தான் வரும், இல்ல டிவிக்கு விஜய் தான் வர போறார். அதுவும் போக நிறைய பேர் எவ்வளவோ ஜோசியர் சொன்னாங்க ஸ்டாலின் வரமாட்டாரு சொன்னாங்க. ஆனா மறுபடியும் ஸ்டாலின் தான் வந்தாரு. அது ஒரு வருங்கால முதல்வர் ஜாதகம். நிறைய பேர் நம்ப மாட்டீங்க. எப்படா இது சாத்தியம்? இன்னும் ஒரு 4 மாசம் தான் இருக்கு. இது 100% இல்ல, 200% தான் நடக்க போகுது. இந்த ஜாதகரின் வருங்கால முதல்வர் ஜாதகம் போட்டிருக்குது. இந்த ஜாதகரின் வருகையை எந்த கொம்பனாலும், எப்பேற்பட்ட கொம்பனாலும் தடுக்கவே முடியாது. ஒரு கடவுள், ஒரு அதிசய மனிதனை விரைவில் காண போகின்றீர்கள். 2026ஆம் ஆண்டு அந்த மனிதன், அந்த அதிசய மனிதனை பற்றி இங்க இல்ல, உலகத்தில் இருக்க அத்தனை மீடியாவும் பேசும். உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் யார் இந்த மனிதன், இப்பேற்பட்ட மனிதன் என்று பேச தொடங்குவார்கள். ஜாதகருக்கு பாத்தீங்கன்னா இவருக்கு குறைந்தது 4 மனைவி, குறைந்தது 4 மனைவி. மற்றும் இந்த ஜாதகம் பாத்தீங்கன்னா கலைஞர் ஐயா இருக்காங்கல்ல, முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயா, அவருடைய கிட்டத்தட்ட அவருடைய ஜாதகம் அமைப்புல வரும். அரசியல் களத்தையே புரட்டி போற ஜாதகம் அது. அதாவது இந்த ரங்கராஜ் பாண்டே, அப்புறமா ரவீந்திரன் துரைசாமி இவர்களை போன்ற அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் இவர் வருவாரு, என்டிஏவில் சேருவாரா, 2026 யாருக்கு சாதகமாக இருக்கும் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்களே. இவரை போல நிறைய அரசியல் விமர்சகர்கள் பேசிட்டு இருக்காங்களே, அவங்களாம் ஸ்டன் ஆயிடுவாங்க. என்னடா இது, எங்க இருந்தா அவன் வந்தான், எங்க இருந்தா அவன் குதிச்சான், ஏதோ இந்த சொன்னான்னு நினைச்சோம், இவன் என்னடா இது, வாய்ப்பே இல்ல, அவன் எந்த கட்சியில இருக்கிறான் ஒண்ணுமே தெரியல, எல்லாமே it will be a miracle. இப்போ விஜய் இருக்கார், நடிகர் விஜய், ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி வரணும். அவருக்கு இல்லாத போராட்டமா, அவர்கிட்ட இல்லாத பணமா? யார் வாழ்க்கையில இங்க போராட்டம் இல்ல? பயங்கர பில்டப் கொடுக்குறியே, அப்படி என்னடா இவன் கிழிக்க போறான்? இந்த ஜாதகர் சொல்ற இவன் என்ன கிழிச்சிருவான் அப்படின்னு நினைப்பீங்கல்ல. ஓகே, ஒரு சாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு சாம்பிள் சொல்றேன். நிறைய சொன்னா பயந்துருவீங்க. நிறைய பேர் நான் சொன்னேன்னா நம்ப முடியாது, அது நடக்கிற பட்சத்துல நான் பேரோட சொல்லுவேன், பயந்து போயிடுவீங்க. ஓகே, இவரு என்ட்ரி கொடுக்கும் போது முதல்வர் ஆக போறது கண்டிப்பா 100% இல்ல 200% இவர் தான் முதல்வர். ஓகே, இவர் என்ட்ரி கொடுப்பாரு பாருங்க, ஒரு வரப்போற போகுதுல பல 100 தலை கொடுக்கும். என் வார்த்தை நல்லா வாங்கிக்கங்க. இவர் என்ட்ரி கொடுக்கும் போது, இந்த ஜாதகர் வருங்கால முதல்வர் ஜாதகம் என்ட்ரி கொடுக்கும் போது, இந்த மனிதன் என்ட்ரி கொடுக்கும் போது 100 இல்ல, நல்லா கேட்டுக்கோங்க, பல 100 தலை விழும். ஓகே, உங்களுக்காக நான் ஒரே ஒரு ஹிண்ட் வேணா தரேன். கலைத்துறை, சினிமா துறையில் இருக்கும் ஒரு பெரும் தலை கூடிய விரைவில் இவர் என்ட்ரி கொடுக்கும் போது விழும். இது ஒண்ணுதான் நான் சொல்லிருக்கேன், ஹிண்ட் கொடுத்திருக்கேன். விழும்னா எப்படி, அவரு எப்படி இருக்கும்? இயற்கையான மரணமா, இல்ல எப்படி துர்மரணம்? இட் வில் பி a suicide attempt. ஏன்னு கேட்கலாம். அந்த சினிமாவில் இருக்கும் பெரும் தலை கை வைக்க கூடாத இடத்தில், இவருக்கு சம்பந்தப்பட்ட, இந்த வருங்கால முதல்வருக்கு சம்பந்தப்பட்ட இடத்தில் கையை வைத்து விட்டார். அதனால மரணமாத்து, சாதாரண ஏமாத்து இல்ல, கூப்பிட்டு வச்சு மாத்திருவாரு. இந்த வருங்கால முதல்வர் ஜாதகர் என்ட்ரி கொடுக்கும் போது சினிமாலாம் பிச்சை வாங்கிவிடும். பாட்ஷா படத்தை நீங்கள் திரையில் கண்டிருப்பீர்கள், ஆனால் உண்மையான பாட்ஷாவை நீங்கள் பார்த்து கொண்டாடுவீர்கள். மக்கள் எல்லாம் கொண்டாடுவானுங்க. அதாவது என்ன, பெண்களுக்கு, நல்ல குடும்பத்து பெண்கள் எல்லாம் இந்த சினிமா பக்கம் தலை வைத்து படுத்து விடாதீர்கள். தயவு செய்து தலை வைத்து படுத்து விடாதீர்கள். கமலின் திரைத்துறை சகாப்தம், இந்த வீடியோ வெளியே வந்த பிறகு சார், கமலின் திரைத்துறை சகாப்தம் முடிஞ்சிடும். திரைத்துறை சகாப்தம் கிடையாது, மொத்த சகாப்தமும் முடிவுக்கு வரப்போகின்றது. நடிகர் கமலின் மொத்த சகாப்தமும் முடிவுக்கு வரப்போகின்றது. அது ஏன் என்று நான் விவரிக்க விரும்பவில்லை. அதை நான் சொன்னதை நீங்கள்
பார்க்க போகின்றீர்கள். அந்த படம்லாம் 173வது படம், கமல் தயாரிக்க போகும் படம்லாம் ஒரு மண்ணாங்கடி நடக்காது. அவருடைய மொத்த சகாப்தமும் முடித்து வைக்கப்படும். நடிகர் விஜய் என்ன ஆவார்? சான்ஸே இல்லை, அவர் ஜெயிச்சிருவார் அப்படிலாம் சொல்லிட்டு வரீங்கல்ல. இந்த ஜாதகர் என்ட்ரி கொடுக்கும் போது, என்ட்ரி கொடுத்த பிறகுல விஜய் துண்டை காணும் துணியை காணும் என்று களத்தை விட்டே ஓடி விடுவார். ஓட விட்டுருவார். இவரு இந்த வரப்போற ஜாதகர் இருக்காரு பாருங்க, ஓட விட்டுருவாரு. ஓடலன்னா அந்த ஆள் தலை தெறிக்க ஓடுவான். அப்புறம் இந்த தினத்தந்தியில த்ரிஷாவை பத்தி நியூஸ் வந்துட்டே இருக்கும். 7 படங்களில் நடிக்கும் த்ரிஷா அப்படிலாம் நிறைய நியூஸ் போட்டுட்டே இருப்பீங்க. நியூஸே காணோம். என்ன ஆச்சு தினத்தந்தி? என்ன ஆச்சு? ஏன் நியூஸ் போடல? இப்போ நான் ஒரு நியூஸ் சொல்லவா? அந்த நியூஸ் நீங்க போடுறதுனா போடுங்க, இல்ல கேட்டுட்டு போடுங்க. அவங்க அம்மாவையும் கேளுங்க, த்ரிஷாவையும் கேட்டுட்டு போங்க. பிரபல நடிகை த்ரிஷா திரைத்துறை, சினிமா திரைத்துறைக்கு பெரிய கும்பிடு போட்டு விட்டார். எப்படி? பிரபல நடிகை த்ரிஷா திரைத்துறைக்கு பெரிய கும்பிடு. இப்போ இல்ல, பல மாசத்துக்கு முன்னாடியே போட்டார். பெரிய கும்பிடு போட்டார். அவர் த்ரிஷா நடித்த கருப்பு திரைப்படம் வெளி வராது. அது நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. கருப்பு திரைப்படம் சூர்யா நடித்தது, சூர்யா மற்றும் த்ரிஷா நடித்த அந்த படம் பிரச்சனைகள் இருக்கு, வெளியே வராது. அப்படி ஒருவேளை வெளியே வந்தால், ஆர்ஜே பாலாஜி தான் இயக்குனர், ஒருவேளை வெளியே வந்தால் த்ரிஷா நடித்திருக்கும் காட்சிகள் அனைத்தையும் நீக்கிவிட்டு அத்திரைப்படம் வெளிவரும். நம்பவே முடியாத மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவான் இந்த ஜாதகன். ஸோ அதுக்கு பிறகு திமுக அவங்களே முடிவு பண்ணுவாங்க, சான்ஸே இல்லை, நாம வரமாட்டோம் அப்படிங்கிறது அவர்களுக்கே தெரிஞ்சுவிடும். ஏன்னா இவன் வரப்போறவன், அந்த ஜாதகர், இட் வில் பி எ கிளீன் ஸ்வீப். அவனுக்கு ஓட்டு போடணும், இவர் தான் வரணும், இவருக்கு தான் ஓட்டு நம்ம போடணும். இவருக்கு போட்டாதான் நமக்கு சூப்பரா இருக்கும். சூப்பரா நமக்கு அவரை எல்லாருக்கும், அவர் முகத்தை பார்த்தா அவருக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இவர் தான் வரணும்னு முடிவு பண்றாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த மக்களுடைய மனங்களை அவன் கொள்ளை கொண்டு விடுவான். இந்த கமலஹாசனுக்கு தெரியாதனமா போய் அதாவது ஒரு பாம்பு புத்துக்குள்ள கையை விட்டுவிட்டு அந்த பாம்பை பத்தி தெரியாம, அந்த பாம்புல பொல்லாத பாம்பு, பாம்பை கண்டால் படையே நடுங்கும்னா, அந்த பாம்புல படை நடுங்காது, ஊரே நடுங்கும், உலகமே நடுங்கும். தயவு செஞ்சு என்ன மீம் போட்டதோ, இத மாதிரி ஏதாவது டர்பன் போட்டதோ, இந்த மாதிரி ஏதாவது டீஸ் பண்ற இது விஷயங்களோ எந்த வீடியோவும் நான் பார்க்கக்கூடாது. நான் அப்படி பார்த்துட்டேனோ என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. உங்க நிறுவனம், நீங்க நிறுவனத்தை நடத்த மாட்டீங்க. அதை மீறி சொல்லிட்டேன் நானு. உங்க கால் 2 செருப்பு தேயிற அளவுக்கு வழக்குகளை போட்டு உங்களை நடக்க வச்சிருவேன். அதனால இப்போ யாராவது இது மாதிரி போட்டு வச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நல்லதனமா சொல்றேன் கண்ணுங்களா, பிரைவேட்ல போடுங்க உங்க வீடியோவை, என் வீடியோவை, இல்ல டெலிட் பண்ணி தூக்கி போட்டுருங்க. ஒரு ஜோதிடர் தகரம் விலைக்கு தங்கம் மாறுமா? இப்போ நான் சொல்லியிருப்பேன் 20,000 ரூபாய் போக போகுது, 20,000 போக போகுது 2026 எண்டுக்குள்ள 20,000 அதை பார்த்துட்டாரு போடுங்க. அதை பார்த்துட்டு தகரம் விலைக்கு மாறும் தங்கமா? எப்பப்பா மாறும்? நான் கிலோ கணக்கில் வாங்கணும் காத்துருக்கேன். தயவு செஞ்சு சொல்லு, தகரம் விலைக்கு எப்ப மாற போகுது? தெய்வீகம் சொல்லுது, உனக்கு மேலிடத்திலிருந்து, டெல்லியிலிருந்து உனக்கு அழைப்பு வரும். உன் தெய்வீக தந்தை மோடி உன்னை கூப்பிடுவார். அந்த நிகழ்வு நடக்கும், நீ போகக்கூடாது, அதனால நீ பண்ணாத அப்படின்ட்டேன். அந்த பையன் நான் என்ன கேட்டேன்னா, என்ன மாதிரி ஒரு திறமைசாலி பேச்சாளர், பெரிய யூடியூபர், என்னை மாதிரி ஒரு திறமைசாலியை இவர்கள் சேர்ப்பதற்கு இவ்வளவு அலைக்கழிக்கப்படுகிறார்கள் என்றால், அப்போ கட்சி எப்படி வளரும்? பாஜக எப்படி தாமரை தமிழகத்தில் மலரும் அப்படின்னு நான் கேட்டேன். நான் ஏன் அலையணும் அவர்கிட்ட? எனக்கு என்ன அலைய வேண்டிய அவசியம் இருக்கு? நான் என்ன மாதிரி ஒருத்தனையே இவர்கள் அழக்கழிக்கிறார்கள். அப்போ சேர்க்கறதுக்கு அப்போ நொந்து போயிடுவோம் நம்ம. அப்போ சேர்றதுக்கு என்ன மாதிரி ஒருத்தனா இருந்தா நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் வாங்க உள்ள வாங்கன்னுவேன். முதல்ல வாங்க, எல்லாம் வாங்க. நான் போஸ்டிங் கேட்கல, உள்ள வாங்க, மோட்டிவேட் பண்ணுவேன், வாங்க. அப்போ மோட்டிவேட் பண்ணா, பசங்க என்கரேஜ்மெண்ட் பண்ணா நல்லா இன்னும் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ இது மாதிரி அலைய விட்டீங்க வச்சுக்கோங்களேன், அந்த பாஜக மீதே ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது அட போடான்னு விட்டுரும். அதனாலதான் இந்த மாதிரி ஆட்களால் தான் கட்சி வளராமல் இருக்கிறதுன்னு ஓப்பனா சொல்லுவேன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு மிக முக்கியமான தலைப்பு. அதாவது
தமிழகத்தை அரசாள போகும் அடுத்த முதல்வர் ஜாதகம் இதோ. இப்போ அந்த ஜாதகம் இப்போ டிஸ்பிளேல வரும். என்னது, அடுத்த முதல்வர் ஜாதகம் இதோவா? யார் இவரு? சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. மீண்டும் திமுக தான் வரும், இல்ல டிவிக்கு விஜய் தான் வர போறார் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவீங்க. அதுவும் போக நிறைய பேர் எவ்வளவோ ஜோசியர் சொன்னாங்க ஸ்டாலின் வரமாட்டாரு சொன்னாங்க, ஆனா மறுபடியும் ஸ்டாலின் தான் வந்தாரு. ஐயா சாமி, நான் ஜோசியம் சொல்லல, ஞானம்ன்றது வேற. உனக்கு அது புரியுமா புரியாதான்னு தெரியாது. இது பதிவு ஐயா, ஓகே, இது பதிவு. அதே போல நிறைய பேர் இப்ப ஜோதிடர்கள்லாம் அது என்னுடைய ஜாதகம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கணிப்பு அனுப்பிச்சிருந்தீங்க, வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ஒரு தகவல் அனுப்பியிருந்தீங்க. இப்போ ஸோ நான் அதில் என்ன சொல்றேன்னா, என்னுடைய கணக்கை வச்சே நீங்க சொல்லக்கூடாது. நான் வந்து வீடியோவில் பேசியிருப்பேன், இது மாதிரி என்னோட தந்தை நல்லா இருந்தார், சிறப்பாக இருந்தார் அதுக்கு பிறகு அப்படின்னு. அப்போ சுக்கிர தேசையில் உங்கள் தந்தை வந்து ரொம்ப சூப்பராக இருந்தார். அப்புறம் சூரிய தேசையில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சூரிய தேசம் ஆரம்பிக்கும் போது உங்கள் அப்பா வந்து மொத்தமாக எல்லாத்தையும் பணத்தை இழந்திருப்பார் அப்படிலாம். ஐயா சாமி, அது என்னுடைய ஜாதகம் கிடையாது, அது ஒரு வருங்கால முதல்வர் ஜாதகம், ஒரு பெரிய கிளைண்ட்டுக்கு நான் பார்த்த ஜாதகம். இப்போ இந்த ஜாதக கட்டத்தை திரையில பார்க்கலாம். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இப்போ நிறைய பாரம்பரியமான ஜோதிடர்கள், இப்போ தவறா எடுத்துக்க வேண்டாம், அதாவது நான் விதண்டாவாதம் பண்ண விரும்பல. நிறைய பேர் என்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டீங்க, தகவல் அனுப்புனீங்க. இப்போ அப்புறம் ஜோசியம் பார்த்துட்டு ஒரு ப்ரெடிக்ட் பண்ணீங்க. அப்போ என்கிட்ட பேசணும்னு அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க. ஐயா நான் திமிரு பிடிச்சவன், அதனால நான் பேச மாட்டேன். நான் வந்து எப்படின்னா, ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குங்க, இன்டெலிஜென்ஸ் வில் நெவர் ஆர்கியூ ஆஸ் ஃபூல்ஸ் வில் ஆல்வேஸ் ஆர்கியூ. ஓகே, ஸோ நான் அதை விதண்டாவாதத்துக்கு நான் வரமாட்டேன், எப்பயுமே நான் செயல் புரிவேன். இப்போ நான் சொல்றேன், இப்போ நிறைய பேர் நம்ப மாட்டீங்க, எப்படா இது சாத்தியம், இன்னும் ஒரு 4 மாசம் தான் இருக்கு. நான் என்ன சொன்னேன், என்னோட வீடியோஸ் நீங்க எடுத்து பாருங்க. 2026ஆம் ஆண்டு மிக முக்கியமான ஆண்டு, டோட்டலா ஒரு பெரிய மாற்றம், there will be a revolutionary change in cinema and politics ன்னு சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ ஜாதகம் பார்த்துட்டு இப்போ லக்னத்துல கேதுங்க. ஓகே, இவருக்கு லக்னத்தில் கேது, கும்ப லக்னம். ஓகே, மற்றபடி பார்த்தா இது உபஜயஸ்தானம்னு சொல்லுவோம் ஜோதிடர்கள் எல்லாம். மேஷ கட்டத்துல சூரியன், சந்திரன் மற்றும் புதன் இருக்கு. 5ஆம் இடத்தில் புதன், மிதுனத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் இருக்காரு. இப்போ 7ஆம் இடத்தில், அதாவது சூரியனோட வீட்டுல, சிம்ம வீட்டுல செவ்வாய், சனி, ராகு மற்றும் குரு. அங்க சனி வந்து வக்ரம் ஆகியிருக்கார். ஓகே, ஸோ இப்போ பல பேரோட கணிப்பு என்னன்னு பார்த்தா, இப்போ நான் கணிப்பை போட சொல்லிட்டேன், நீங்களும் கணிப்பை வந்து ஃபியூச்சர்ல அது இப்போ பாரம்பரிய புதுக்கோட்டை மாவட்ட ஜோதிடர்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் வீடியோவே பார்க்காம ஒரு ஜோதிடர்களுக்கு சவால் விட்டுருக்காரு ஒருத்தர், அந்த ஜோதிடத்தை கணித்து நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இப்போ கணிச்சு நிறைய பேர் எனக்கு தகவல் அனுப்பிச்சிருந்தீங்க. ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல அன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்ண அன்னைக்கு சனிக்கிழமை காலையில அப்லோட் பண்ணி ஒரு 2 மணி நேரத்துல எனக்கு ஒருவரிடம் இருந்து தகவல் வந்தது. அதுதான் சரியான ப்ரெடிக்ஷன். அந்த ஜாதகத்தை, அந்த ப்ரெடிக்ஷனை தூக்கி நான் கமெண்ட்லயும் நான் போட்டிருப்பேன். ஓகே, அந்த அவரோட நம்பரையும் நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன், குறித்து வைத்துக் கொண்டேன். இது நடக்கும் பட்சத்தில், இது 100% இல்ல, 200% நடக்க போகுது. இது நடக்கும் பட்சத்தில் அந்த செந்தில் என்கிற நபர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, மற்றவர்கள்லாம் எல்லாம் என்ன பேஸ் பண்ணியே கணிச்சிருக்கீங்க. இப்போ என்ன அந்த தம்பி இப்போ போட்டிருக்க தம்பியா, அவர் யாரு தெரியல, நம்பர் குறிச்சு வச்சிருக்கிறேன். இப்போ அவர் தான் கரெக்டா. இந்த ஜாதகர் செவ்வாய் திசையில் சூரிய புத்தி நடக்கும் காலத்தில் ஒரு பெரிய அரசியல் தலைவர் ஆவார். குரு பார்வையில் லக்ன கேது, உண்மை நேர்மை உள்ளவர். இவர் பேர் சொன்னால் போதும், வெற்றி இவர் பக்கம்தான். ஆன்மீக நாட்டம் கொண்டவர், கட்சி முக்கியம் இல்லை. இவர்தான் அடுத்த முதல்வர். நன்றி பை செந்தில்னு போட்டிருப்பார். ஓகே, சோ இவர் தான் முதலில் கணித்தது. மற்றவங்க எல்லாம் என்னென்னமோ சொல்றீங்க சார். இப்போ ஒன்னு சொல்லிக்கிறேன், இந்த ஜாதகரின் வருகையை எந்த கொம்பனாலும், எப்பேற்பட்ட கொம்பனாலும்
தடுக்கவே முடியாது. இது ஒரு அதிசய மனிதனின் ஜாதகம். சில பேர் கேட்டாங்க, நீ என்ன கடவுளா அப்படின்னு. இல்லை, இவர் ஒரு கடவுள்னு கூட நீங்க எடுத்துக்கோங்க. எப்படி கிருஷ்ணர் அவதாரம் எடுத்தார், தேவகி மற்றும் வசுதேவருக்கு கிருஷ்ணர் 8வது குழந்தையாக பிறந்தார். அப்போ கம்சன், அதாவது தேவகியோட அண்ணனுக்கு ஒரு அரக்கன், அசுரன், அவனுக்கு ஒரு அசரீரி கேட்குது. என்ன அசரீரி கேட்குதுன்னா, உன் தங்கை தேவகிக்கு பிறக்க போகும் 8வது குழந்தை உன்னை கொல்ல போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு அசரீரி கேட்குது. உடனே அவன் என்ன பண்றான், எல்லா குழந்தைகளையும் கொல்றான். பிறக்கும் அத்தனை குழந்தைகளையும் செவுத்துல அடிச்சு சாவடிக்கிறான். அதுல தப்பிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா 7வது குழந்தை பலராமர். 8வது குழந்தை அவதாரம் தான் கிருஷ்ணர். அவரை தடுக்க பாக்குறாரு. அவரு குழந்தை பிரசவிக்க முடியாம கொல்லணும்னு பாக்குறான் கம்சன். ஆனாலும் அந்த தெய்வீக குழந்தை பிறந்து கம்சனை எப்படி கொன்றதோ அது போல இந்த ஜாதகரின் வருங்கால முதல்வர் ஜாதகம் போட்டிருக்குது. இந்த ஜாதகரின் வருகையை எந்த கொம்பனாலும், எப்பேற்பட்ட கொம்பனாலும் தடுக்கவே முடியாது. ஓகே, இந்த ஜாதகரோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ தி மோஸ்ட் டேலண்டட் பர்சன் புடம் போட்ட இவர் தங்கம். நான் பார்த்து கணிச்சிருக்கேன். இப்போ நிறைய பேர் இல்ல, இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க, இல்ல சான்ஸே இல்ல சார். யாரெல்லாம் சான்ஸே இல்லைன்னு சொல்றீங்களோ உங்களுக்குலாம் ஜோதிட மாநாடு, ஜோதிட மாணவர்கள், நிறைய ஜோதிட வகுப்புகள் நடக்குதுல்ல, அங்க நீங்க குருமார்கள் எல்லாம் இது வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை, வீடியோ போடுறவங்களாம் போடலாம், சான்ஸே இல்லை இது அப்படின்னு ஒன்று சொல்லிக்கிறேன். எப்பேற்பட்ட ஜோதிடராக இருந்தாலும், இப்போ பகலாமுக்கி அப்படின்னு சொல்லி பாரம்பரியமா இப்போ இருக்கக்கூடிய திருநெல்வேலி பக்கத்துல இருக்கிற ஒருத்தர்லாம் இப்போ ஆன்மீகமா இருக்கிறவர், நிறைய பேர் இருக்கீங்க சார். யாரெல்லாம் நீங்க ஜாதகத்தை கட்டத்தை போட்டோ இல்ல போடாமலோ உங்களுடைய வட்டத்தில் இவர் ஏதோ ஒரு பைத்தியம், இவர் ஒரு லூசு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஞானம் என்பது பேரொழி வச்சுக்கோங்க. நான் தான் சொல்லிட்டேன், ஜோதிடத்தை விட ஞானம் என்பதே பெரியது. ஸோ அப்படி கமெண்ட் போடுறாங்கல்ல, நான் என்ன சொல்றேன், உங்களுக்குலாம் தயவு செஞ்சு அசிங்கமா திட்டுறீங்கல்ல, ஒரு லூசு, ஒரு பைத்தியம், அசிங்கமான ஒரு வார்த்தை ஒரு சொல்றீங்கல்ல, ஒரு பையா அப்படின்லாம், அந்த ஒரு கமெண்ட்டை கூட உங்களால ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம போட முடியல. அது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியதா இருக்கு. அப்பேற்பட்ட மனிதர்கள் எல்லாம் அதான் சொல்ற, ஈத்தர மனுஷன்ட்டேன், நீ பாருன்ட்டேன், இது பதிவுன்ட்டேன். அவர்கள் எல்லாம் நான் லூசாம், சரி ஓகே பரவாயில்ல, நான் பைத்தியமா, ஓகே பரவாயில்ல, ஸோ பரவாயில்ல சொல்லிக்கோங்க. அதீத ஞானம் அடைந்தவர்களை இந்த உலகம் அப்படிதான் சொல்லும். ஸோ இப்போ கம்மிங் பேக் டு த டாபிக், அந்த ஜாதகத்தை பத்தி பார்க்கறோம்னா, இப்போ ஒருத்தர் சொல்லியிருந்தாருங்க, அந்த ஆடியோ கொஞ்சம் நான் போடுறேன், அவர் சொன்ன அந்த பாரம்பரிய ஜோதிடர் சொன்ன ஆடியோ கொஞ்சம் போடுறேன். அவர் என்ன சொல்லியிருப்பாரு, தாரதோஷம் கொண்டவர்னு சொல்லியிருப்பார். ஓகே, நான் சொல்லிட்டேன், புடம் போட்ட தங்கம் புடம். சிற்றம்பலம். ஐயா வணக்கம். உங்கள் பெயர் தெரியவில்லை, இருப்பினும் உங்களுடைய ஜாதகம் ஒருவரால் எனக்கு கொடுக்கப்பட்டது. தான் ஜெயிப்பதற்குண்டான எண்ணங்கள் கொண்டவர் என்பது சொல்லப்பட வேண்டும். குரு பகவான் கேதுனுடைய சாரத்தில் இருக்கிறதுனால சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் பெற்றவர் இந்த ஜாதகர். எதையும் சிந்தித்து அறிவுபூர்வமாக சிந்திக்கவும், பிறர்களுடைய வார்த்தையை வாங்கி அவர்கள் அந்த வார்த்தையை முடிப்பதற்குள்ளாக பதில் கூறக்கூடிய ஒரு துணிவான நிலையையும் பேச்சு திறமையும் உடையவராக இருப்பார். ஏன்னா வாக்காதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானானவர் ஞான நிலை பெற்றவராக இருக்கப்படும் கேதுனுடைய ஸ்டார்ல இருக்காரு. போட்ட வைரம் அந்த ஜாதகர் புடம் போட்ட வைரம். அவர் ஒரு கடவுள், ஒரு அதிசய மனிதனை விரைவில் காண போகின்றீர்கள். தமிழ்நாடு காணப்போகின்றது 2026ஆம் ஆண்டு. அந்த மனிதன், அந்த அதிசய மனிதனை பற்றி இங்க இல்ல, உலகத்தில் இருக்க அத்தனை மீடியாவும் பேசும். உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் யார் இந்த மனிதன், இப்பேற்பட்ட மனிதன் என்று பேச தொடங்குவார்கள். ஓகே, இப்போ தாரதோஷம் இருக்குன்றீங்க, புத்திரதோஷம் இருக்குங்கிறீங்க. இப்ப நிறைய பேர் கரெக்டா என்ன சொன்னதுன்னு பாத்தீங்கன்னா, பணப்புழக்கம் கொண்டவர், வசதியானவர். ஓகே, அப்படி ஓரளவுக்கு அது ஓகே கரெக்ட். இப்போ இந்த பாரம்பரிய ஐயா ஒருத்தர் இப்போ சொல்லியிருப்பார் என்னன்னா, தாரதோஷம் இருக்கு இவருக்கு புத்திரதோஷம் இருக்கு, போராட்டம் நிறைந்த வாழ்க்கை அப்படின்னு
ஐயா ஒருத்தர் ஆடியோ மெசேஜ் போட்டு ஒரு ரொம்ப வயதில் மூத்தவர் போட்டிருந்தார். இப்போ நான் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, சார் தாரதோஷம்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ரொம்ப லேட் மேரேஜ்னா இவருக்கு 40 வயசுல தான் கல்யாணம் ஆகணும் நீங்கள் சொல்கிற தாரதோஷம்ங்கிறது. ஏன்னா இன்னைக்கு ஸ்டேஜில் சார் ஓப்பனாக சொல்லணும்னா, இப்போ நான் உங்களுக்கு வரேன், இந்த ஜாதக கட்டத்துக்கே வரேன். அப்போ ஐயா 3ஆம் இடம் வந்து மறைவு ஸ்தானம்னு சொல்லி அவர் பேசுகிறார். என்னை பொறுத்தவரை 3ஆம் இடம் வந்து பெரிய மறைவு ஸ்தானம் கிடையாதுன்னு. ஓகே, ஸோ இப்போ தாரதோஷம்னா அவருக்கு 31ஆம் வயதில் கல்யாணம் திருமணம் நடைபெற்று விட்டது சார். ஓகேங்க, 31ல் மேரேஜ் நடந்து விட்டது. சரி, நான் கேட்குறேன், இப்போது ஜோசியர்கள் ஜாதகர்கள்லாம் இவருக்கு எத்தனை மனைவின்னு சொல்லுங்கள். இவருக்கு எத்தனை மனைவி? இந்த ஜாதகர் அடுத்த முதல்வர் ஆக போகும் இந்த ஜாதகருக்கு எத்தனை மனைவி சொல்லுங்க. ஓகே, நான் கடைசியில் நான் சொல்கிறேன் என்னன்றது. புத்திரதோஷம் இருக்குன்றீங்க சார். புத்திரதோஷம்னா சார் 10 வருஷம் இருந்தாலும் சார் அது புத்திரதோஷம். ஓகே, நான் அதெல்லாம் சொல்கிறேன், விதண்டாவாதம் நான் பண்ண விரும்பலை, நான் மரியாதை கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போது பஞ்சாங்கமோட ஆத்தர், இப்படிலாம் திருப்பதி தேவஸ்தானம் பஞ்சாங்கமோட ஆத்தர்னு சொல்லி அவரெல்லாம் ஃபோன் பண்ணியிருந்தாரு, மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. நான் எப்பயுமே ஆர்குமெண்ட்டுக்கே வரமாட்டேன் சார். ஓகேங்களா, நீங்கள் களத்தில் பார்க்க போகிறீங்க, செயல்பாட்டில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் எந்த அளவுக்கு சாத்தியமாக போகுதுன்னு. ஓகே, இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா 2 மணிமணியான ஆண் பிள்ளைகள், 2 மணிமணியான ஆண் பிள்ளைகள். புத்திரதோஷம்னா இவருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அட்லீஸ்ட் 3 வருஷமாவது டிலே ஆகி பிறந்திருக்கணும். இவருக்கு புத்திரதோஷம்னு பார்த்தா 1 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தது. அது 1 வருஷங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் சார், இப்போல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். ஓகே, அதுவும் அற்புதமான பிள்ளைகள். எப்படி சொல்றது, பிள்ளைகளை இந்த ஜாதகருக்கு ரொம்ப பிடிக்கும், அற்புதமான பிள்ளைகள். ஓகே, மனைவி சரியில்லைன்னு சொல்றீங்க, குடும்ப வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்றீங்க. ஓகே, நான் என்ன சொல்றேன், அதுக்குமே உங்களுக்கு நான் இதுக்கு ஒரு பதில் சொல்லணும்னா, அந்த மனைவியோடு, முதல் மனைவியோடு, ஏன்னா அந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கு குறைந்தது 4 மனைவி, குறைந்தது 4 மனைவி. மற்றும் இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா கலைஞர் ஐயா இருக்காங்கல்ல, முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயா, அவருடைய கிட்டத்தட்ட அவருடைய ஜாதகம் அமைப்புல வரும். அதை உடனே ஜாதகர்கள் ஜோதிடர்கள்லாம் படுத்தது அதெல்லாம் சான்ஸே இல்லை. எக்ஸாக்டா வருமா, கட்டாங்கட்டம் எல்லாம் எக்ஸாக்டா வருமா? 60 to 70% கலைஞருடைய அமைப்போட இந்த ஜாதகம். ஓகேங்களா, ஸோ குறைந்தது இந்த ஜாதகருக்கு 4 மனைவிகள். ஓகே, ஃபைன். அப்போ தாரதோஷம் புத்திரதோஷம் 14 வருஷம் வாழ்ந்துட்டார் சார். முதல் மனைவியோட 14 வருஷம் வாழ்ந்துட்டாரு. ஸ்டில் எட் நாட் டைவர்ஸ்ட். ஓகேங்களா, ஸ்டில் எட் அந்த ஜாதகர் வருங்கால முதல்வர் ஜாதகம் ஸ்டில் எட் நாட் டைவர்ஸ்ட். ஓகே, மணிமணியான 2 பெரிய பிள்ளைகள் இருக்காங்க. ஓகே, ஸோ திருமணம் நான் சொல்லிட்டேன், ரொம்ப டிலேடு கிடையாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தங்கபாண்டியன் ஜோதிடர் தங்கபாண்டியன் வந்து அற்புதமாக ரொம்ப எளிமையாக விளக்குவார் ஒரு ஜாதகத்தை, ரொம்ப ஈஸியாக. இப்போ அவர் வந்து ஆதித்ய குருஜி மாதிரிலாம் ஒரு 30 வருஷம் 40 வருஷம்லாம் அவர் வந்து அனுபவம் கிடையாது வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்குமே ஜாதகம் நிறையா வருது. இப்போது நான் என்ன சொல்கிறேன், எனக்கெல்லாம் டைம் கொடுங்க. உடனே சில பேர் 6 மணிக்கு அமிச்சிட்டு 8 மணிக்கு 7 மணிக்கே வந்து வெண்ணி தண்ணியை காலில் ஊற்றுன மாதிரி எனக்கு அப்படியே இந்த பையன் என்னை போட்டு பிடுங்காத அளவுக்கு, இப்போ பார்க்குறீங்களா, பார்த்தாச்சான்னு கேட்குறாரு அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக டைம் கொடுத்து பாருங்க. ஏன்னா நான் தங்கபாண்டியன் ஐயா சொல்கிற மாதிரி இந்த ஜாதகத்தில் எங்கப்பா யோகம் துழாவுவேன் கொஞ்சம். ஏன்னா அவ்வளோ இவங்கள மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இல்லை. ஆதித்ய குருஜி மாதிரியோ செல்வி மாதிரியோ நான் வந்து பயங்கர ஒரு சூறப்புலி கிடையாது ஜோதிடத்தில். அதனால ஓடிவா, தங்கபாண்டியன் சொல்லுவார், ஓடிவா எங்கப்பா யோகம் எங்கே இருக்குது, ஓடிவான்னு நான் கொஞ்சம் அப்படியே துழாவி பார்ப்பேன். ஓகே, ஒருத்தருக்கு என்ன படிக்கலான்னு வந்து ஒரு பையன் ஜாதகம் அனுப்பி கேட்பாங்க, இவன் என்ன படிப்பான், என்ன டாக்டர் ஆவானான்னு, அப்போ துழாவி பார்ப்போம். ஓகே, அப்போது தங்கபாண்டியன் வந்து ரொம்ப எளிமையாக ஒரு 10 வருஷம் தான் பார்ப்பார் ஜோசியமே. ஒரு 2015 பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன சொல்லுவார், ஒருவனுக்கு கும்பத்தில் ஒரு கிரகம், ஒரே ஒரு கிரகம் இருந்தால் அவன் குப்பை மேட்டிலே இருந்தாலும் அவன் யாருமே எதிர்பார்க்காத கோபுரம் ஆகி விடுவான்னு. அதே மாதிரி இந்த லக்னம் பார்த்தீங்கன்னா கும்ப லக்னம், லக்னத்தில் கேது ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்கு. ஓகே, அந்த கேது லக்ன கேதுவை 2 ராஜகிரகம் பார்க்கணும், லக்னத்தை 2 ராஜகிரகம் பார்க்கணும்னு சொல்லுவார். ஓகே, அப்போ 2 ராஜகிரகம் பார்க்குது. ஓகே, அதே போல ராஜயோகம் பெற்ற ஜாதகம்னா சொன்னேன், சூரியனை குரு வந்து சூரியனை பார்க்கணும். அப்போ அந்த ஒரு ஐயா சொல்லியிருப்பாரு, சூரியன் உச்சம்னு எடுத்துக்க முடியாது, அது 28 டிகிரியில் இருக்கு. சரி, நான் என்ன கேட்குறேன்,
மூன்றாம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு அப்படிங்கிறார். மூன்றாம் இடம் என்பது நீங்க மறைவுன்னு எடுத்துக்கிட்டீங்க. அது எல்லாருமே மறைவுன்னு எடுத்துப்பாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குங்க இங்க. அப்போ மூன்றாம் இடம் வந்து முயற்சி ஸ்தானம், உபஜய ஸ்தானம். ஓகே, அந்த புதன் வந்து நல்லா இருக்க, சூப்பரா இருக்கு புதன் நல்லா இருக்கிறதுனால அவர் இப்ப கரெக்டா சொல்லியிருக்கீங்க, சிறந்த பேச்சாளர்னு சொல்லி கணிச்சிருப்பீங்க. அவர் சிறந்த பேச்சு வல்லமை படைத்தவர், அவர்கிட்ட பேசியே ஜெயிக்க முடியாது அப்படின்னு இருப்பீங்க. அதெல்லாம் கரெக்ட். ஆனா இந்த ஒரு அம்மா மகேஸ்வரி அப்படின்னு ஒரு அந்த ஜோதிட அந்த அம்மா, அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு பொண்ணு 2 பையன் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் பாயிண்ட்டுக்கு வரணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டைம் கொடுத்தேன், போட்டேன். இது மாதிரி ஒரே ஒரு 2 மணி நேரத்தில் ஒருத்தர் தான் கரெக்டா இவர் முதல்வர் இவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே எல்லாரும் அது நடக்காது, சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்ல போறீங்க. பரவாயில்ல, ஓகே, இது பதிவு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் ஒருவனுக்கு கிரகம் இருந்தால், அதே போல தாரம் கலத்திரம் கெட்டு போச்சு அப்படிங்கிறீங்க. ஏன்னா செவ்வாய், சனி, குரு, ராகு அங்க இருக்கு, எல்லாம் கலந்து இருக்கு. டிகிரி வயசுல பாத்தீங்கன்னா ஆதித்ய குருஜி சொல்ற மாதிரி 15 டிகிரி விலகி இருந்தா ரொம்ப பெரிய பாதிப்பு இல்லை. ஓகே, சனி வக்ரம் ஆயிட்டார் அங்க. ஓகே, சரி, நான் ஆஸ் பர் உங்களோட ரூல்கே நான் வரேன். அப்போ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு ஒரு இது இருக்குல்ல, ஒரு எப்படி சொல்றது, ஜோதிடத்துல பல ரூட்ல நம்ம பார்ப்போம். அப்ப கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். நான் ஏன் சொன்னேன், புடம் போட்ட இவர் புடம் போட்ட தங்கம். புடம் போட்ட தங்கம்னா ஏன் புடம் போட்ட தங்கம்னு அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினேன்றது உங்களுக்கு எதிர்காலத்துல புரியும். ஓகே, அப்போ புடம் போட்ட தங்கம்னா அவன் அந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருப்பான், இந்த ஏழைகளோட வேதனையை அனுபவித்திருப்பான். அப்படி வந்து புடம் போட்ட வைரம். அதற்கு பிறகு அது புடம் போட்ட தங்கம்னா அது பியூர் கோல்டு. எப்படி 24 கேரட் கோல்டு. அவனை தொடவே முடியாத சொல்றேனே, அவன் ஒரு அதிசய பிறவின்ட்டேன், அவன் ஒரு தெய்வீக பிறவின்ட்டேன். இன்னும் சொல்லணும்னா அரசியல் களத்தையே புரட்டி போற ஜாதகம் அது. அதாவது இந்த ரங்கராஜ் பாண்டே, அப்புறமா ரவீந்திரன் துரைசாமி இவர்களை போன்ற அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் இவர் வருவாரு, என்டிஏவில் சேருவாரா, 2026 யாருக்கு சாதகமாக இருக்கும் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்களே. இவரை போல நிறைய அரசியல் விமர்சகர்கள் பேசிட்டு இருக்காங்களே, அவங்களாம் ஸ்டன் ஆயிடுவாங்க. என்னடா இது, எங்க இருந்தா அவன் வந்தான், எங்க இருந்தா அவன் குதிச்சான், ஏதோ இந்த சொன்னான்னு நினைச்சோம், இவன் என்னடா இது, வாய்ப்பே இல்லை, அவன் எந்த கட்சியில இருக்கிறான்னு ஒண்ணுமே தெரியல. எல்லாமே இட் வில் பி a miracle, இட் வில் பி ஒரு மிகப்பெரிய மாபெரும் அதிசய நிகழ்வாக இந்நிகழ்வு 2026ஆம் ஆண்டு நிகழப் போகின்றது. அதே போல பாத்தீங்கன்னா இவர் வாழ்க்கையில போராட்டம், இந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் போராட்டம் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருப்பாங்க. ஒரு சொன்னேன், நான் கேட்குறேன், இப்போ விஜய் இருக்கார், நடிகர் விஜய், ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி வரணும். அவருக்கு இல்லாத போராட்டமா, அவர்கிட்ட இல்லாத பணமா? யார் வாழ்க்கையில இங்க போராட்டம் இல்லை? அதான் நான் சொல்லிட்டேன், தாரதோஷம். இப்போ யார் வாழ்க்கையில இன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, யாரோட லைஃப்ல பிரச்சனைகள் இல்லை? ஓகே, அந்த அம்மாவோட பிரச்சனை இருக்கு, ஓகே, நீங்க சொல்ற மாதிரியே பிரச்சனை இருக்குங்க, ஓகேங்க, அவர் ஸ்டில் நாட் டைவர்ஸ். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாரோட வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லை? அப்ப போராட்டம், யாரோட வாழ்க்கையில போராட்டம் இல்லை? என்னை பொறுத்த வரைக்கும் ஞான மார்க்கம் சொல்லணும்னா, இந்த மனித ஜென்மம் எடுத்து விட்டாலே தினசரி நாம் போராடி ஆக வேண்டும். போராட்டம் தான் வாழ்க்கையே. அப்போ விஜய்க்கு படம் ரிலீஸ் ஆகுமா, ஜனநாயகன் வெளி வருமா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பு. இப்போ 9ஆம் தேதி வருமா, இல்ல 10ஆம் தேதி தான் வெளியே வருமா அப்படின்னு ஒரு பெரிய இவ்வளோ பணம் செலவு பண்ணி வேறுபட்ட மாபெரும் நடிகர், இதுல அரசியல் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிக்கிட்டு வராங்க. அப்ப யாருக்கு போராட்டம் இல்லை? எல்லாருடைய வாழ்க்கையும் இங்க போராட்டம் தாங்க. அப்போ செவ்வாயும் சனியும் பார்த்துட்டாலோ சேர்ந்துட்டாலோ இப்படி ஒரு கணக்கு கூட எடுத்துக்கலாம், போராட்டம்னு சொல்லுவீங்க, ரைட்டு, ஓகே. எல்லாரோட வாழ்க்கையிலும் போராட்டம் இருக்கு. அது அதீத போராட்டமா இருக்கும், இல்ல கொஞ்சம் கம்மியான போராட்டமா இருக்கும். ஸோ அதுதான். அதே போல இந்த ஜாதகருக்கு ஆயுளை கணித்து சொல்லுங்க. இப்போ பிரபல ஜோதிடர்கள்லாம் இவருக்கு எவ்வளவு ஆயுள், 70 வயசு வரை இருப்பாரா, இல்ல கலைஞர் மாதிரி 90 வயசு வரையும் இருப்பாரா? இப்ப நான் அதையும் கணிச்சிட்டேன். இவருக்கு ஆயுள் பிஃபோர் 60. ஓகே, பிஃபோர் 60. ஓகே, இதை நீங்க பாப்பீங்க, இது பதிவுன்னு பாப்பீங்க. அதே போல இந்த ஜாதகருக்கு ராகு கேது தோஷம் இருக்குது. ஏன்னா அது 7 கட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த ராகுவும் கேதுவும் 7 கட்டத்துக்குள்ள மாட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. நான் சொல்றேனே, இவருக்கு 45 வயசுக்கு மேல தான் டெவலப்மெண்ட்டே, இனிமே தான் லைஃபே இவருக்கு. அதே போல இந்த ஜாதகருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு. ஓகே, செவ்வாய் தோஷம் இருக்கு.
அதே வேளையில் இந்த ஜாதகருக்கு செவ்வாய் அம்சம் நிறைந்தவர். செவ்வாய் அம்சம் நிறைந்தவர்னா கொஞ்சம் முரட்டுத்தனம் ஜாஸ்தி, ரொம்ப தைரியம் ஜாஸ்தி இவருக்கு. இவர் போல ஒரு தைரியசாலியை நீங்கள் பார்க்கவே முடியாது. முரட்டுத்தனம், ஒரு காரியத்தை முடியணும்னா அதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பார். இப்போ நீங்கள் கேட்கலாம், பயங்கர பில்டப் கொடுக்குறியே, அப்படி என்னடா இவன் கிழிக்க போகிறான் இந்த ஜாதகர் சொல்கிற, இவன் என்ன கிழிச்சிருவான் அப்படின்னு நினைப்பீங்களே. ஓகே, ஒரு சாம்பிள் சொல்கிறேன். இப்போது ஒரு சாம்பிள் சொல்கிறேன். நிறையா சொன்னால் பயந்துருவீங்க. நிறைய பேர் நான் சொன்னேன்னா நம்ப முடியாது, அது நடக்கிற பட்சத்தில் நான் பேரோட சொல்லுவேன், பயந்து போயிடுவீங்க. ஓகே, இவர் என்ட்ரி கொடுக்கும்போது முதல்வர் ஆக போகிறது கண்டிப்பாக 100% இல்லை 200% இவர் தான் முதல்வர். ஓகே, இவர் என்ட்ரி கொடுக்கும்போது, இவன் பிரசவிக்கும் போது, அதாவது இப்போ தாயின் கருவறையில் இருந்துட்டு இருக்காரு, ஒரு 9 months, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மாசத்துல வெளியே வரதுக்கு இருந்துட்டு இருக்காரு. இவர் என்ட்ரி கொடுப்பாரு பாருங்க, இவர் வரப்போற போகுதுல பல நூறு தலை விழுகும். என் வார்த்தை நல்லா வாங்கிக்கோங்க. இவர் என்ட்ரி கொடுக்கும்போது, இந்த ஜாதகர் வருங்கால முதல்வர் ஜாதகம் என்ட்ரி கொடுக்கும்போது, இந்த மனிதன் என்ட்ரி கொடுக்கும்போது 100 இல்லை, நல்லா கேட்டுக்கோங்க, பல நூறு தலை விழும். அப்போ அப்பேற்பட்ட பொல்லாதவனா வரப்போறான். நல்லா கேட்டுக்கோங்க ஐயா, அந்த ஜாதகர் பொல்லாதவன் கிடையாதுயா, அந்த ஜாதகர் பொல்லாதவன் கிடையாது. ஆனா பல தலை விழுகுன்றல, பல டிக்கெட் போக போகுதுன்றல, அவனுங்க எல்லாம் பொல்லாதவனுங்க. மொள்ள மாறி முடிச்சவைக்கு பயங்கர கெட்ட வேலைகள் செய்கிறவன், இந்த பெண்கள் விஷயத்தில் ரொம்ப இருக்கிறவன், கஞ்சா, இப்படி சினிமாவில் இருக்கக்கூடிய பல பேர் கெட்ட மனிதர்கள், கெட்ட புத்தி நிறைந்த மனிதர்கள். இது மாதிரி பல டிக்கெட்டு போயிடும், பல டிக்கெட் போயிடும். அப்போ பேர் சொல்கிறா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எனக்கு சொல்கிறதுக்கு உனக்கு ஒன்றும் இல்லை, நான் சொல்லிடுவேன், ஆனால் பயந்துருவீங்க. ஓகே, உங்களுக்காக நான் ஒரே ஒரு ஹிண்ட் வேணா தரேன். கலைத்துறை, சினிமா துறையில் இருக்கும் ஒரு பெரும் தலை கூடிய விரைவில் இவர் என்ட்ரி கொடுக்கும் போது விழும். இது ஒண்ணுதான் நான் சொல்லியிருக்கேன், ஹிண்ட் கொடுத்துருக்கேன். விழும்னா எப்படி, அவர் எப்படி இருக்கும்? இயற்கையான மரணமா, இல்லை எப்படி துர்மரணம்? இட் வில் பி எ சூசைட் அட்டெம்ப்ட். ஏன்னு கேட்கலாம். அந்த சினிமாவில் இருக்கும் பெரும் தலை கை வைக்கக்கூடாத இடத்தில், இவருக்கு சம்பந்தப்பட்ட, இந்த வருங்கால முதல்வருக்கு சம்பந்தப்பட்ட இடத்தில் கையை வைத்து விட்டார். அதனால மரணமாத்து, சாதாரண ஓமாத்து ஏமாத்து இல்ல, கூப்பிட்டு வச்சு மரணமாத்து மாத்திடுவார். இவரு வரப்போறவரு சொல்லிட்டனே, பொல்லாதவன், கெட்டவன், பொறுக்கி, இப்படி மோசமான மனிதர்கள். அந்த பெரிய மனிதர் இவர் சம்பந்தமான ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு அதற்கு இவர்கிட்ட, வருங்கால முதல்வர் அந்த மனிதர்கிட்ட மரணமாத்து, ஓன் மாத்து என் மாத்துல மரணமாத்து வாங்கி, அந்த சம்பவம் நான் விவரிக்க விரும்பல, அது நிகழும். அது நான் சொல்லிட்டேன், பதிவுன்ட்டேன், நீங்க பாருங்கன்ட்டேன். இந்த வருங்கால முதல்வர் ஜாதகர் என்ட்ரி கொடுக்கும்போது சினிமாலாம் பிச்சை வாங்கிவிடும். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஒரு பதிவில் நான் போட்டிருப்பேன். இனி 2026ஆம் ஆண்டு நடைபெற போகும் சம்பவங்களை பார்த்து சினிமா பிச்சை வாங்கிவிடும், சினிமாலாம் பிச்சை வாங்கிடும். பயங்கரமா இருக்கும். பாட்ஷா படத்தை நீங்கள் திரையில் கண்டிருப்பீர்கள், ஆனால் உண்மையான பாட்ஷாவை நீங்கள் பார்த்து கொண்டாடுவீர்கள். மக்கள் எல்லாம் கொண்டாடுவானுங்க. பயங்கரமா பரபரப்பா இருக்க போகுது. இந்த சமயத்துல என்னோட சின்சியர் அட்வைஸ், அதாவது என்னன்னா, பெண்களுக்கு, நல்ல குடும்பத்து பெண்கள் எல்லாம் இந்த சினிமா பக்கம் தலை வைத்து படுத்து விடாதீர்கள். தயவு செய்து தலை வைத்து படுத்து விடாதீர்கள். ஏன் அப்படின்னு கேட்டா, சொல்லவே ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு சொல்றேன். ஏன்னு கேட்டா, இவனுங்களா இருக்கானுங்களே, நீங்க பார்க்கக்கூடிய பெரிய பிம்பம், எல்லாருமே பெரிய பெரிய பிம்பம், அது நான் பேர் சொல்ல விரும்பல, சீரழிக்கப்பட்டு அப்படி வரக்கூடிய பெண்களை இவனை போல இந்த பொறுக்கிங்க என்ன போல தைரியசாலி ஒருத்தன் சொல்ல முடியாது. இவனுங்கெல்லாம் பக்கா டேஷ் ஆக்கிடுவானுங்க. நான் மரியாதை நிமித்தமா பெண்களை மதிக்கிறேன், அதனால டேஷ்ன்ட்ட நீங்க அந்த டேஷை ஃபில்அப் பண்ணிக்கோங்க. பக்கா டேஷ் ஆக்கியிருக்கானுங்க. பெண்கள், நீங்க பார்க்கக்கூடிய திரையில் பார்க்கக்கூடிய பிரபல ஹீரோயின்கள் பலர்
பின்னாடி ரத்தம் தாரை தாரையாக கண்ணீர் வடித்து கொண்டு போவாங்க. தாரை தாரையாக கண்ணீர் வடித்து வேற வழியே இல்லை, இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேற வழி இல்லாமல் போகிறவங்க சொல்கிறவங்க இருக்காங்க. அதை நான் விவரிக்க விரும்பலை. அதனால நல்ல குடும்பத்து பெண்கள்லாம் தயவு செய்து இந்த சினிமா பக்கம், இது ஒரு மோகமான உலகம், இதில் வந்து தயவு செஞ்சு உங்களோட வாழ்க்கையை சீரழிச்சிக்காதீங்க. அதுக்குன்னு இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே அப்படிதானா அப்படின்னா அதுக்குள்ளே நான் வர விரும்பல. நான் சொல்லிட்டேனே, பெண்களை நான் மதிக்கிறேன், வேறு வழி இல்லை, நான் தவறாக சொல்லலை. இது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறேன், அவ்வளோதான். கேட்கவே வேணாம். கமல்லாம் ரொம்ப பெண்களை மதிக்கக்கூடியவர், தெய்வமாக பார்க்கக்கூடிய மனிதர் அவர். அப்பேற்பட்ட நல்ல மனிதர் அவர் கமல். அவருக்கு கமல் பார்த்தீங்கன்னா, இப்போது போன வீடியோ சொல்லியிருப்பேன், அவர் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நடிப்பதிலிருந்து விலகி விடுவார் அவர், மற்றும் அரசியலிலிருந்தும் விலகி விடுவார்னு சொல்லியிருப்பேன். ஆனால் படங்களை தயாரிப்பார்னு சொல்லியிருப்பேன். இப்போ சொல்கிறேன், ஞான மார்க்கமாக சொல்கிறேன், இப்போ ரஜினி படத்தை அவர் தயாரிப்பார் அப்படின்னு சொல்லி இப்போ 173வது படம் தயாரிக்க போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்குல்ல. ஓகே, அந்த படம் கமலின் திரைத்துறை சகாப்தம். இந்த வீடியோ வெளியே வந்த பிறகு சார், கமலின் திரைத்துறை சகாப்தம் முடிஞ்சிடும். திரைத்துறை சகாப்தமும் கிடையாது, மொத்த சகாப்தமும் முடிவுக்கு வரப்போகின்றது. நடிகர் கமலின் மொத்த சகாப்தமும் முடிவுக்கு வரப்போகின்றது. அது ஏன் என்று நான் விவரிக்க விரும்பவில்லை. அதை நான் சொன்னதை நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். அந்த படம்லாம் 173வது படம், கமல் தயாரிக்க போகும் படம்லாம் ஒரு மண்ணாங்கடி நடக்காது. அவருடைய மொத்த சகாப்தமும் முடித்து வைக்கப்படும் ஒருவரால். ஓகே, நீங்கள்லாம் ஒரு ஜெயலலிதாவை பார்த்துருப்பீங்க. ஒரு ஜெயலலிதாவே தாங்க முடியாது, டெரர் லேடின்னு வாங்க அந்த அம்மாவை. ஓகே, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் டெரர் லேடின்னு வாங்க. அந்த அம்மா அப்படியே வந்தாங்கன்னாவே அப்படி தலையை குனிஞ்சிருவாங்க, குனியாத தலையும் குனிஞ்சு அப்படி வணக்கம் சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த வருங்கால முதல்வர் இருக்கார் பாருங்க, 1000 ஜெயலலிதாவுக்கு சமானம் அவர். எப்படி ஒரு ஜெயலலிதா தாங்க முடியல அவங்களால, 1000 ஜெயலலிதா. அப்பேற்பட்ட ஒரு, எப்படி சொல்றது, அதான் சொல்றேனே, அதிசய மனிதன், கடவுளுக்கு நிகரானவன்ட்ட 1000 ஜெயலலிதா. அவர் நடந்து வந்தால குலை நடுங்குவான். இந்த சினிமாவில் இருக்காங்க பாருங்க, இவனுங்களாம் அக்கிரமம் பண்ணிட்டு இருந்தானுங்க, அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தானுங்க, அப்புறம் இந்த கஞ்சா ரீல்ஸ்லாம் போடுறானுங்க, இந்த ரவுடிஸ் இந்த மாதிரி அக்கிரமம் பண்றானுங்க பாருங்க, இந்த பெண்கள் பாரி எல்லாம். அந்த வருங்கால முதல்வர் நடந்து வந்தா வச்சுக்கோங்க, அப்படியே கொலை நடுங்குவானுங்க. ஒருத்தரும் துண்டக்கானன் துணியை காணோன்னு தலை தெரிச்சுக்கிட்டு ஓடுவானுங்க. இப்போ நடிகர் விஜய் பத்தி சொல்லி ஆகணும். நடிகர் விஜய் என்ன ஆவார், சான்ஸே இல்லை, அவர் ஜெயிச்சிருவார் அப்படிலாம் சொல்லிட்டு வரீங்கல்ல. இந்த ஜாதகர் என்ட்ரி கொடுத்த பிறகுல விஜய் துண்டை காணும் துணியை காணும் என்று களத்தை விட்டே ஓடி விடுவார். ஓட விட்டுருவார் இவரு. இந்த வரப்போற ஜாதகர் இருக்கார் பாருங்க, ஓட விட்டுருவாரு. ஓடலைன்னா அந்த ஆள் தலை தெரிக்க ஓடுவான். ஓகே, அதையும் நீங்க பார்க்க தான் போறீங்க. அப்புறம் அந்த தினத்தந்தியில த்ரிஷாவை பத்தி நியூஸ் வந்துட்டே இருக்கும். 7 படங்களில் நடிக்கும் த்ரிஷா அப்படிலாம் நிறைய நியூஸ் போட்டுட்டே இருப்பீங்க. நியூஸே காணோம். என்ன ஆச்சு தினத்தந்தி, என்னாச்சு, ஏன் நியூஸ் போடல? இப்போ நான் ஒரு நியூஸ் சொல்லவா? அந்த நியூஸ் நீங்க போடுறதுனா போடுங்க, இல்லை கேட்டுட்டு போடுங்க. அவங்க அம்மாவையும் கேளுங்க, த்ரிஷாவையும் கேட்டுட்டு போங்க. பிரபல நடிகை த்ரிஷா சினிமா திரைத்துறைக்கு பெரிய கும்பிடு போட்டு விட்டார். எப்படி? பிரபல நடிகை த்ரிஷா திரைத்துறைக்கு பெரிய கும்பிடு. இப்போ இல்ல, பல மாசத்துக்கு முன்னாடியே போட்டார், பெரிய கும்பிடு போட்டார். அது தெலுங்குவா இருக்கும், மலையாளமா இருக்கும், எல்லாமே சாக்கடை தான், எல்லாமே நாத்தம் கப்பு தான். மொத்தமாக சினிமாவுக்கு த்ரிஷா அம்மாவும் த்ரிஷாவும் பெரிய கும்பிடு போட்டு விட்டார்கள். நான் சொல்றது போயினா ஃபோன் பண்ணி கேளுங்க. அது இல்லாமல் அடுத்த தகவல் சொல்றேன். அவர் த்ரிஷா நடித்த கருப்பு திரைப்படம் வெளி வராது. அது நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. கருப்பு திரைப்படம் சூர்யா நடித்தது, சூர்யா மற்றும் த்ரிஷா நடித்த அந்த படம் பிரச்சனைகள் இருக்கு, வெளியே வராது. அப்படி ஒருவேளை வெளியே வந்தால், ஆர்ஜே பாலாஜி தான் இயக்குனர், ஒருவேளை வெளியே வந்தால் த்ரிஷா நடித்திருக்கும் காட்சிகள் அனைத்தையும் நீக்கிவிட்டு அத்திரைப்படம் வெளிவரும். இந்த வருங்கால முதல்வர் வருகைக்கு பின், இவர் என்ட்ரிக்கு பிறகு திமுக மொத்தமாக சோர்வாகி விடுவார்கள். மொத்தமா களத்தையே புரட்டி போட்டுருவான். அதாவது நம்பவே முடியாத மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவான் இந்த ஜாதகன்.
ஸோ அதுக்கு பிறகு திமுக வந்து அவங்களே முடிவு பண்ணுறாங்க, சான்ஸே இல்லை, நாம் வரமாட்டோம் அப்படிங்கிறது அவர்களுக்கே தெரிஞ்சு விடும். ஏன்னா இவன் வரப்போகிறவன் அந்த ஜாதகர் இட் வில் பி எ க்ளீன் ஸ்வீப், அதாவது தொடச்சி எறிஞ்சிருவான் மொத்தமாக. மக்கள் எல்லாம் அவனுக்கு ஓட்டு போடணும், இவர் தான் வரணும், இவருக்கு தான் ஓட்டு நம்ம போடணும், இவருக்கு போட்டால் தான் நமக்கு சூப்பராக இருக்கும், சூப்பராக நமக்கு அவரை எல்லாருக்கும் அவர் முகத்தை பார்த்தா அவருக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், இவர் தான் வரணும்னு முடிவு பண்ணுவாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த மக்களுடைய மனங்களை அவன் கொள்ளை கொண்டு விடுவான். இந்த சமயத்தில் கட்டெரும்பு அப்படின்னு ஒரு சேனல், ஸ்டாலின்னு அவரை பற்றி நான் சொல்லி ஆகணும், அதாவது சில எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணி ஆகணும். அதாவது அந்த சமயத்தில் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பேட்டி கேட்டிருந்தார். ஓகே, பேட்டி கேட்டிருந்தார். எனக்கு அவரை பற்றி எனக்கு பெருசாக தெரியல. ஓகே சரின்னு சொல்லிட்டு நான் பேட்டி கொடுத்துருந்தேன். பேட்டி கொடுக்கும்போது நான் ஒரு டிரைவர் போட்டு ஒரு காரில் போகிறேன். ஓகே, எனக்கு கன்வெயன்ஸ் கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டேன். கன்வெயன்ஸு கொடுத்துருவோம் ஜி அப்படின்னு சொன்னார். ஓகே, அந்த பேட்டி எடுத்தார். ஓகேங்களா, எனக்கு என்ன ப்ராங்க் பண்ண போகிறாரு அப்படின்றது நான் பெருசாக உணரல. அதான் சொல்கிறேன், சில டைம் நான் என்ன அறியாமல் ஒரு விஷயத்தை செய்வேன், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தெரியாமல் செஞ்சிருவேன். ஆனால் எனக்குள்ள இந்த இறைவன் இருக்கார், ஒரு ஸ்பிரிட் இருக்குது பாருங்க, அதுக்கு பிறகு தான் எனக்கு பிடிக்கும். அதாவது அவனை உள்ளே வர வச்சுட்டு லாக் பண்ணிவிடும், மொத்தமாக லாக் பண்ணிவிடும். நான் அப்படி தான் இந்த பையன் விஷயத்தில் அப்படி தான் நான் நினச்சிக்கிறேன். ஓகே, நான் போயிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா பேட்டி எடுத்தார். ஓகே, பேட்டி எடுத்தார். அப்போது நான் நல்ல பாட்டெலாம் பாடினேன், கத்தாழங்காட்டு வழி. இப்போது நான் ஸ்கூல்லே சொல்லியிருப்பேன், சூப்பர் பாடகர் நான், நஃபீஸா மிஸ் வந்து பிதாஜியை கூப்பிடுங்க, கால் பிதாஜி அப்படின்வாங்க. ஏன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவேன். இப்போ நான் நிறைய பாட்டுகள் பாடுவேன், பாட்டு போட்டியில் நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான் வாங்குவேன். ஓகே, உங்களுக்கு தெரியும் மியூசிக்கில் அதீத ஆர்வம் இருக்குது. அப்போ நான் நல்ல பாட்டெலாம் பாடினேன், கத்தாழங்காட்டு அதெல்லாம் போடல. அவன் பேட்டி எடுக்கும்போது திருட்டு பையிலன்னு ஒரு பாட்டை பாட சொன்னாங்க. ஓகேங்களா, திருடனுக்கு திருட்டு பையில தானே வரும், பாட்டை பாட சொன்னான். நானும் சரி சொல்கிறானேன்னு சொல்லிட்டு திருட்டு பையில பாட்டை, அவனோட நோக்கம் எனக்கு புரியல, பாடிட்டேன். நான் பாடிட்ட பிறகு இந்த நல்ல பாட்டெலாம் போடலை, அவன் நல்ல பாட்டெலாம் போடலை, இந்த திருட்டு பையில பாட்டை போட்டான். ஓகே, திருட்டு பையில பாட்டை போட்டான். இப்போது கடைசியில் நான் கிளம்பி வந்துட்டேன், பேட்டி கொடுத்து வந்துட்டேன். அப்போது அவர் சொன்னபடிக்கு அவர் கன்வெயன்ஸ் கொடுத்துருக்குமா இல்லையா? நான் சொல்கிறேன், சினிமாவில் எல்லாம் திருட்டு பசங்கன்றேன், இந்த சினிமாவில் திருட்டு பசங்க. நான் ஒரு பெரிய மனுஷங்க. ஓகே, உங்களுக்கு இப்போ நிறைய பேர் மீம் போட்டு வரீங்க. இப்போது என்னை பற்றி பேக்ரவுண்டே தெரியாமல் நீங்கள் விளையாட்டு வினையாகும்னு இருப்பேன். எப்படி இந்த கமலஹாசனுக்கு தெரியாதனமாக போய் அதாவது ஒரு பாம்பு புத்துக்குள்ள கையை விட்டுவிட்டு அந்த பாம்பை பற்றி தெரியாமல், அந்த பாம்புல பொல்லாத பாம்பை கண்டால் படையே நடுங்கும்னா, அந்த பாம்புல படை நடுங்காது, ஊரே நடுங்கும், உலகமே நடுங்கும். அப்பேற்பட்ட பாம்பு புத்துக்குள்ள கமல் கை வச்ச மாதிரி இவனுங்களுக்கு தெரில நம்மளை யாருன்னு, விளையாட்டு வினையாகும்னு. இவனுங்க இப்போ பேட்டி எடுத்துவிட்டு இவனுங்க டர்பனை போடுறது, மீம்ஸ் போடுறது. அப்போது கன்வென்ஸ் கொடுக்கல, நான் அதை மனசில் வச்சுக்கிட்டேன். இப்போது அந்த பையனுக்கு 2 நாளுக்கு முன்னாடி மெசேஜ் அனுப்பிச்சேன். அதாவது உனக்கு நீ சொன்னபடி ஒரு கன்வென்ஸ் எவ்வளோ கொடுக்க போகிறாங்க, 500 1000 ரூபா. கன்வென்ஸ் கூட கொடுக்க துப்பு இல்லாத திருட்டு கமநாட்டி நீ, அப்படியே தான் போட்டேன், திருட்டு கமநாட்டி நீ. உன்னுடைய சேனலில் என்னுடைய ஒரு வீடியோ வரக்கூடாது இனிமேல். ஒன்று ப்ரைவேட்டில் போடு, இல்லை டெலீட் பண்ணிவிடு, வரக்கூடாது. நீ எப்படி சினிமாவில் நடிக்க போகிற நான் பார்க்க போகிறேன். ஏன்னா அவர் சசிகுமார் திரைப்படத்தில் நடிச்சிருந்தார். அப்போ பாருங்க, அப்பயும் கிரிமினல் வேலை ஒன்று தெரியாமல் நான் வந்து பண்ணுவேன்றேன்ல. அப்போது என்ன சொல்கிறாரு, நான் வாழ்த்து சொன்னேன் அந்த படம் வெளியே வரதுக்கு முன்னாடி, ஈசன். அப்போ அந்த படம் வரதுக்கு முன்னாடி அவருக்கு நான் வாழ்த்து சொன்னேன் இந்த மாதிரி. ஏன்னா அவர் எல்லா செலிபிரிட்டியோடும் போட்டு அவர் பயங்கரமாக அவரை ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாரு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று அவரை பற்றி சொல்லணும்னா, அவருக்கு பண்ணுற ப்ராங்க்லாம் இருக்குல்ல, எல்லாமே ப்ரீ பிளான்டு ப்ராங்க், மானம் போய் நல்லா இதாகட்டும். ஸோ என்ன சொல்கிறது, அவருக்கு நான் சொன்னது, இனிமே நீ எப்படி சினிமாவில் நடிக்க போகிறேன்னு நான் பார்க்க போகிறேன். ஓகே, நான் பார்க்க போகிறேன். ஏன்னா கமலுக்கே ரஜினிக்கே சவால் விடுறேன்னா எனக்கு இவன் ஒரு பொழியன். ஓகேங்களா, ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அப்போது சசிகுமார் படத்துக்கு இப்போ நடிக்கும்போது இவரை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்காக அடுத்த நாள் காலையில் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் என்னை பற்றி கொஞ்சம் பேசுனீங்கன்னா ஒரு நல்லாயிருக்கும், ஒரு ப்ரொமோஷனாக இருக்கும்னு நேராக சொல்லாமல் பேசுங்க, உங்களுக்கும் ஒரு பெரிய அது மூலமாக வாய்ப்பு கிடைக்கும், எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா. ஏன்னா இவர் சேலம் ஆர்ஆர் பிரியாணி மற்றும் இமான் அண்ணாச்சி இப்படிலாம் வச்சு ஒரு நல்ல ப்ரோக்ராம் பண்ணும்போது கூப்பிட மாட்டார், அதுக்கெலாம் கூப்பிட மாட்டார்.
இது மாதிரி இவருக்கு வந்து கிரிமினலா இவர் வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு எனக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும். நீங்க போய் ஒரு நந்தா மீடியா அறம் நாடு சேனல், அறம் நாடு அவர்கிட்ட நீங்க போய் பேசுங்க, அந்த சேனல்ல பேசுங்க, டிக்கெட் தரேன் எடுத்து தரேன் டிக்கெட்டு. சரி, நாம தான் ரொம்ப பாசம் எனக்கு, அதாவது நான் யங்ஸ்டர் தான் நிறைய மோட்டிவேட் பண்ணுவேன், எனக்கு நான் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் நான் நிறைய மோட்டிவேட் பண்ணுவேன். சரி நல்ல விஷயம் பண்ணலாம் இந்த பையனுக்குன்னு சொல்லிட்டு நானே டிக்கெட்டை காசு போட்டு நீ எடுக்கணும் நானே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு நானே போய் ஸ்டுடியோவில் நான் பேட்டி கொடுத்தேன். அப்போ அந்த நந்தா மீடியா அறம் நாடு சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, அவர் யாருன்னா அவர் எங்களெல்லாம் பேட்டிலாம் அவர் எடுத்துட மாட்டாராம். அந்த சேனல் ஓனர் இவெல்லாம் ஒரு ஆள், அவருக்கு நம்மளை பற்றி தெரியல, அவருக்கு இவெல்லாம் ஒரு ஆள், அவர் பார்க்கட்டும் இப்போ இவெல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு பையனை வச்சு பேட்டி எடுத்தார். எடுத்துவிட்டு ஒரு டர்பன் எடுத்து போட்டுவிட்டாங்க. டர்பன் எடுத்து எனக்கு போட்டாங்க. பார்த்தோன்னே செம்ம கோபம், எனக்கு சரியான கோபம். நான் இவங்களாம் என்ன சொல்லிக்கிறேன்னா, தயவு செஞ்சு என்ன மீம் போட்டதோ இதை மாதிரி ஏதாவது டர்பன் போட்டதோ இந்த மாதிரி ஏதாவது டீஸ் பண்ணுற இது விஷயங்களோ எந்த வீடியோவும் நான் பார்க்கக்கூடாது. நான் அப்படி பார்த்துட்டேனோ என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது. உங்கள் நிறுவனம் நீங்கள் நிறுவனத்தை நடத்த மாட்டீங்க. அதை மீறி சொல்லிட்டேன் நான், உங்கள் கால் 2 செருப்பு தேயிற அளவுக்கு வழக்குகளை போட்டு உங்களை நடக்க வச்சிருவேன் சொல்லிட்டேன் நான். மான நஷ்ட வழக்கு போட்டு நடக்க வச்சிருவேன். நீங்கள் விளையாட்டா நினச்சிங்கன்னா எனக்கு தெரியாது. உங்கள் நிறுவனம் எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். கலாட்டா இப்படி தான் பேட்டி எடுத்தாங்கன்னு. பேட்டி எடுக்கும்போது நான் சொன்னேன், என்னை மீன் போடக்கூடாது, கிண்டல் செய்வது போல நீங்கள் பேட்டி எடுத்தால் அந்த பேட்டியை எடுக்கணும்னு. சரின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து மீன் போட்டானுங்க. போட்ட உடனே பிஆர்ஓ பிடிச்சிட்டேன் நான். பிடிச்சி எப்படி நீ போட போச்சு துவச்சு தொங்க விட்டுருவேன். அதனால இப்போ யாராவது இது மாதிரி போட்டு வச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நல்லதனமா சொல்றேன் கண்ணுங்களா, பிரைவேட்ல போடுங்க ஒன்று வீடியோவை, என் வீடியோவை, இல்லை டெலீட் பண்ணி தூக்கி போட்டுருங்க. அப்புறமா எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இப்போ அதே மாதிரி வரப்போற ஜாதகர் இருக்கார்ல, வருங்கால முதல்வர் ஜாதகம். இப்போ நிறைய பத்திரிகைக்காரங்களாம் பார்த்தா இந்த முதல்வரை பத்தி, உதயநிதி ஸ்டாலினை பத்திலாம் கிஷோர் கே சுவாமின்னு நினைக்கிறேன், பயங்கரமா அவனே இவனே அப்படி இப்படின்லாம் பயங்கரமா போட்டு பயங்கரமா இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததுதான் கிழிச்சிட்டு இருக்காங்கல்ல. இப்போ இந்த வருங்கால ஜாதகர் இருக்கார்ல, வருங்கால முதல்வர், இவரை பத்தி இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பத்திரிகாரங்க ஒருத்தரும் வாயை திறக்க மாட்டானுங்க. அதை மீறி திறந்தானுங்களோ அவங்கள இவரு டார்டரா கீழ்ச்சி ஒரு வழி ஆக்கிட்டு தான் அடுத்த வழியை பார்ப்பார். அதனால இந்த பத்திரிகைலாம் ஒருத்தர் கூட இவரை பத்தி மூச்சை விட மாட்டானுங்க. ஒரு ஜோதிடர் தகரம் விலைக்கு தங்கம் மாறுமா, இப்ப நான் சொல்லியிருப்பேன் 20,000 ரூபாய் போக போகுது 2026 எண்டுக்குள்ள 20,000 அதை பார்த்துட்டாரு போடுக்கு. அதை பார்த்துட்டு தகரம் விலைக்கு மாறும் தங்கமா, எப்பப்பா மாறும், நான் கிலோ கணக்கில் வாங்கணும் காத்துருக்கேன், தயவுசெய்து சொல்லி தகரம் விலைக்கு எப்ப மாற போகுது. ஓகே, அதே மாதிரி அவரு 2026 இவர்தான் முதல்வர். யாரெல்லாம் இவர்தான் முதல்வர்னு சொல்றீங்களோ எல்லாரும் சொல்றேன், இப்போ வீடியோ போடுங்க, நீங்க உங்க மாணவர்கள்லாம் நீங்க சொல்லுங்க, வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுங்க. ஆனா உடனே இப்ப சொல்லுவேன், ஒரு கறியை வாங்கி வச்சுக்கோங்க. உங்க மாணவர்கள்லாம் நல்லா கறியை பூசினாம் பாரியா, நல்லா கறி அன்னைக்கே சொன்னா அந்த ஆளு நல்லா கறியை பூசினாம் பாரியான்னு சொல்லி உங்களை கேலியும் கிண்டலும் செய்வார்கள். உங்களுடைய எப்படி சொல்றது நன்மதிப்பை இழப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் சவால் விட்டு நீங்க போட்டீங்கன்னா உங்கள் நன்மதிப்பை இழப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். இப்ப குறிப்பா தமிழ்நாடு பாஜகவை பற்றி நான் ஒரு அனுபவத்தை பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது நான் தொடர்ச்சியா என்ன பேசிட்டு வரேன், தமிழகத்தில் பாஜக மலர்ந்து விடும் அப்படின்னு சொல்லி வீடியோ பேசுறதுல நிறைய பாஜக உறுப்பினர்கள் அந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு வரீங்க. ஓகே, நல்ல விஷயம்தான். இப்போ எனக்கு பாஜகவில் எனக்கு சேரணும்னு ரொம்ப விருப்பம். எனக்கு தெய்வீக தந்தை நரேந்திர மோடி அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒரு கர்மிக்கா ஒரு ஞான மார்க்கமா ஏதோ ஒரு சம்திங் கனெக்டட். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சமீபமாக ஒரு 6 மாதம் முன்னாடி நான் ஒரு கடையில் போய் ஆனியன் போண்டா சாப்பிட்றேன். போண்டா சாப்பிடும்போது நார்மல் பேப்பர் தான், அது பேப்பரில் நான் திடீர்னு சாப்பிடும்போது பார்த்தா அதில் வந்து நரேந்திர மோடியோட ஃபோட்டோ வந்திருக்கு. அந்த இதை நான் போடுறேன், எடுத்து டிஸ்பிளேல போடுறேன், வந்திருக்கு. அதை பார்த்த உடனே நான் என்ன பண்ணிட்டேன், மற்றவங்களாம் சாப்பிடுவாங்க பேப்பர் தானே அது வந்து மோடி அப்படின்னு, அதை பார்த்த உடனே எனக்கு அந்த பேப்பர் எடுத்து மடித்து பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு என்னுடைய சாமி அறை இருக்குல்ல அங்கே கொண்டு வந்து அந்த ஃபோட்டோ அந்த பேப்பர் இருக்குல்ல அதை எடுத்து வச்சுட்டேன். வைத்து விட்டு தினசரி நான் இறைவனை வணங்கும் போது அவரையும் எடுத்து நான் வணங்குவது என்னுடைய தினசரி ஒரு ஹேபிட். அது அந்த அளவுக்கு எனக்கு அவர் மீது மிகுந்த பற்று உண்டு. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க அது மதவாத அரசியல், அது பாஜக மலராதுன்னு. ஒன்று சொல்கிறேன், பாஜக ஏன் மலராது அப்படின்னா மலரதான் போகுது. 2026 மலரதான் போகுது. ஏன் மலரல அப்படின்னா, நான் என்னோட அனுபவத்தை சொல்லிடுறேன். நான் பாஜகவில் சேரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஒரு 3 வருஷம் முன்னாடி எங்கள்
அப்பாவோட நண்பர், பெரிய ஹோட்டல் ஓனர்னு சொல்லியிருப்பேன். அவர் பாஜகவில் மிக முக்கியமான புள்ளி. எங்களுடைய குடும்ப நிகழ்வுக்கு அவர் வந்திருக்கிறார். ஓகே, அதனால அவர் பேரை சொல்லி நான் அந்த அங்கிள்கிட்ட நான் பேசணும், எனக்கு நம்பர் கொடுங்கன்னு எங்கள் அப்பாட்ட நான் கேட்குறேன். அப்போ எங்கள் அப்பா சொல்கிறாரு, இல்லை என்ன அவர் இப்போ மதிக்கிறது கிடையாது. நான் பணக்காரனாக இருந்தேன், கோடீஸ்வரனாக இருக்கும்போது நான் மதிப்பார். இப்போ நான் பணத்தெல்லாம் கொஞ்சம் இழந்துட்டதுனால அவர் என்னை கண்டுக்கிறது இல்லை. அதனால நீ அவர் நம்பர் வாங்கியும் வேஸ்ட்டு தான், அதனால உனக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டார் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே எல்லாம் தெய்வீக செயல்பாடுன்னு சொல்லி நானும் சரி வேணான்னு சொல்லி விட்டுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பத்திரிகை நண்பர் ஒருத்தர், அவர் நிறைய பேட்டி எடுப்பார் இந்த பாஜக முக்கிய புள்ளிகள்லாம். அவர் பேட்டி எடுக்கிறது மூலமாக அவர் அவர்கிட்ட நான் கேட்டேன் இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒரு முக்கிய புள்ளி, அவரும் பாஜகவில் ஒரு முக்கிய புள்ளி, மிக முக்கிய புள்ளி. அவருடைய நம்பரை கொடுத்து நான் பேசிட்டேன், உங்களை சேர்ந்துக்க சொல்லிட்டாரு, நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி நம்பரை கொடுத்துட்டாருங்க. ஓகே, நானும் அவருக்கு ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி சொன்னேன். அப்போ முதல் முறை ஃபோன் பண்ணும்போது அவர் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொன்னார். சரி ஓகே, நான் ஒரு ஈவினிங்காக சரி கால் பண்ணுறேன்னு சொல்லி விட்டுட்டேன். ஈவினிங் கால் பண்ணேன், அப்போது ஃபோன் எடுத்தார். நான் சொன்னேன் இன்னார் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி, நான் ஒரு எழுத்தாளர் பேச்சாளர் அப்படின்னு சொன்னேன். ஓகே, அவருக்கு புரிஞ்சிருச்சு, இப்போ நம்ம மீடியா இருக்கானே அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, அப்போ அண்ணாமலை தலைவராக இருந்தாருங்க. ஓகேங்களா, தலைவர் சென்னைக்கு வரும்போது கட்சியில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். எப்போங்க அப்படின்னு, இல்லை நீங்கள் ஒரு வாரம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாருங்க. ஓகேங்களா, ஓகே, நான் ஒரு வாரத்துக்கு பிறகு நான் ஃபோன் செய்தேன், அவருக்கு ஃபோன் செய்தேன். அதற்கு பிறகு நான் பல முறை ஃபோன் செய்தேன். என் நம்பரை சேவ் பண்ணி வச்சிருப்பார் போல இருக்கு. என் நம்பரை எடுக்கவே இல்லை. ஓகே, நம்பரை எடுக்கவே இல்லை. இது ஒரு அனுபவமா, சரி முடிஞ்சு போச்சு. ஓகே, அடுத்த அனுபவம், என் கூட தம்பி போல, அதாவது இப்போ எப்படி நான் தெய்வீக தந்தைன்னு நரேந்திர மோடி அவர்களை சொல்றேனோ அதை போல என் உடன் பிறந்தவங்களாம் தம்பி கிடையாது. அவர் எனக்கு சம்பந்தமே இல்லாமல் எங்கெந்தோ வந்த ஒருவர் என் தம்பி மாதிரி. ஓகே, என்னுடைய பெரிய வீட்டில் 3வது மாடியில் அவர் ஒரு அறையில் தங்கி இருக்கிறார். அவர் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறார். அந்த அலுவலகத்துக்கு பாஜகவின் மிக முக்கியமான புள்ளி. ஓகே, அவர் வருவார்னு எனக்கு அவர் சொன்ன பிறகு எனக்கு தெரியும். நன்றாக அவரிடம் பேசுவார், நன்றாக பழகுவார் அப்படின்னு என்னுடைய ஆர்வத்தை பார்த்துட்டு நான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டாருங்க. ஓகே, அவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டாரு, அவர் அறிமுகப்படுத்தி வச்சார். ஓகே, நானும் சந்தித்தேன், அலுவலகத்தில் சந்தித்தேன். அதற்கு பிறகு அவருக்கு என்னுடைய திறமை தெரிந்திருந்தது. ஓகே, கட்சியில் ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டார். நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், மோடி மீது பைத்தியம், நான் தயவு செய்து நான் சேர்ந்து கொள்கிறேன். நான் காசு பணம் கேட்கல, போஸ்டிங் கேட்கல, சேரணும். ஏதாவது ஆன்லைனில் சேர்றது வேற, ஆக்டிவாக சேர்றது வேற. ஏன்னா பாஜக வளரணும் இது அப்படின்றது என்னுடைய மிகப்பெரிய நோக்கம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரி சேர்ந்துக்கலான்னார். சரின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு இந்த விஷயமாக அந்த தம்பி பேசும்போது ஃபோன் எடுக்கலை, ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணலை. ஒரு மாதத்துக்கு ஒரு அலைய விடுற மாதிரி. ஓகே ஃபைன், அலைய விடுற மாதிரி. அதற்கு பிறகு இந்த தம்பி என்ன பண்ணார், நேராகவே வாங்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நேராக கூட்டிகிட்டு போயிட்டார். கூட்டிகிட்டு போய் அங்கே இருந்தார். அப்போது நாங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அப்போது நான் கேட்டேன், இந்த மாதிரி சேர்ந்துக்க சொன்னீங்களே அப்படின்னு கேட்டேன். இல்லை தலைவர் இப்போது பிஸியாக இருக்கார், இந்த மாதிரி அப்படி இப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை விட்டாருங்க, அங்கே பிடிச்சிட்டேன், ஞானம்ங்கிற அங்கே பிடிச்சிட்டேன், அடுத்த வாரம் சந்திப்போம் அப்படின்னாரு. அது ஒன்றும் புரியல. ஓ அடுத்த வாரம் சந்திப்போம், ஏன்னா அவரை சந்திக்கவே முடியாது, ஃபோனே எடுக்க மாட்டார். ஓகே, அடுத்த வாரம் சந்திப்போம்ன்ட்டு சொன்னார். இந்த தம்பியும் சரி ஓகே சரி வாங்க நம்ம இனிமேல், இந்த தம்பி என்ன சொன்னால், இனிமேல் நம்ம வாரம் போயிடலாம், இவருக்கு வாரம் போயிடலாம் அப்படின்போது நான் அங்கே சரின்னு தலையாட்டினேன். பெரிய மனுஷன் வாரம் போயிடலாம் அப்படின்னு சரின்னு தலையாட்டிட்டு நேராக வருவேன். எப்பயுமே தெய்வீகத்திட்ட நிற்பேன் நான். ஓகே, தெய்வீகமே எங்களோட பேசும். இது புது தகவல். தெய்வீகமே எனக்கு பல தகவலை சொல்லும். நான் அப்படி தான் கிளைண்ட்டுக்கு தகவல் சொல்லுவேன். நிற்கிறேன், போய் நின்ன உடனே தெய்வீகம் படபடன்னு சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, நீ இனிமே அவரை போய் பார்க்கக்கூடாது, அந்த அலுவலகத்துக்கு கால் வைக்கக்கூடாது, இனிமேல் நீ ஞானம் அடைந்து விட்டாய், உன்னை அலைய விடுவார் அவரு, அதனால நீ போகக்கூடாது, அந்த பையன்கிட்ட சொல்லிடு அப்படின்னு. அப்போ இந்த பையனை சொன்னேன், எப்பா அவர் அமைதிப்படை படம் அடிக்கடி பார்ப்பாரப்பா, அவரு பார்ப்பாரான்னு தெரில, அந்த அமாவாசை கேரக்டரு, அவர் அடுத்த வாரம் சந்திப்போம்னு சொன்னார் பாரு, அங்கே எனக்குள்ள தெய்வீகம் சொல்லிடுச்சு, இனிமே நீ போவாது அப்படின்னு.
ஸோ இனிமே நீ அவருக்கு என்னை பற்றி, நான் கட்சியில் சேர்வதை பற்றி, என்னை பற்றி ஒரு வார்த்தை பேசக்கூடாது, ஒரு முறை கூட அழைக்க கூடாது. இனிமேல் நான் அந்த அலுவலகத்துக்கு வரவே மாட்டேன். அவர் என்னை ஈத்தர மனிதன் என்று நினைத்து விட்டார் போல இருக்கு. நான் ஞானி என்பது அவருக்கு தெரியாது. நான் அப்படிலாம் நான் அலைய மாட்டேன். ஏன்னா எனக்கு அலையிறதுலாம் எனக்கு நான் வாய்ப்பு கேட்கல. சினிமாவில் நடிக்கிறது மாதிரி நான் வாய்ப்பு கேட்கல, பணம் கேட்கல நான் அலையிறதுக்கு. அதனால நீ பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். தெய்வீகம் சொல்லுது, உனக்கு மேலிடத்திலிருந்து, டெல்லியிலிருந்து உனக்கு அழைப்பு வரும். உன் தெய்வீக தந்தை மோடி உன்னை கூப்பிடுவார். அந்த நிகழ்வு நடக்கும், நீ போகக்கூடாது. அதனால நீ பண்ணாத அப்படின்ட்டேன். அந்த பையன் நான் என்ன கேட்டேன்னா, என்ன மாதிரி ஒரு திறமைசாலி பேச்சாளர், பெரிய யூடியூபர், என்னை மாதிரி ஒரு திறமைசாலியை இவர்கள் சேர்ப்பதற்கு இவ்வளவு அலைக்கழிக்கப்படுகிறார்கள் என்றால், அப்போ கட்சி எப்படி வளரும்? பாஜக எப்படி தமிழகத்தில் மலரும் அப்படின்னு நான் கேட்டேன். நான் ஏன் அலையணும் அவர்கிட்ட? எனக்கு என்ன அலைய வேண்டிய அவசியம் இருக்கு? நான் என்ன மாதிரி ஒருத்தனையே இவர்கள் அழக்கழிக்கிறார்கள். அப்போ சேர்க்கறதுக்கு அப்போ நொந்து போயிடுவோம் நம்ம. அப்போ சேர்றதுக்கு என்ன மாதிரி ஒருத்தனா இருந்தா நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் வாங்க உள்ள வாங்கன்னுவேன். முதல்ல வாங்க, எல்லாம் வாங்க. நான் போஸ்டிங் கேட்கல, உள்ள வாங்க, மோட்டிவேட் பண்ணுவேன். வாங்க. அப்போ மோட்டிவேட் பண்ணா, பசங்க என்கரேஜ்மெண்ட் பண்ணா நல்லா இன்னும் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ இது மாதிரி அலைய விட்டீங்க வச்சுக்கோங்களேன், அந்த பாஜக மீதே ஒரு பெரிய என்ன சொல்றது, அட போடான்னு விட்டுரும். அதனால தான் இந்த மாதிரி ஆட்களால் தான் கட்சி வளராமல் இருக்கிறதுன்னு ஓப்பனாக சொல்லுவேன். இந்த வீடியோ டெல்லி மேலிடத்துக்கு போகும், பரவாயில்லை, பிஎம்ஓ டேபிளுக்கு போகும், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா காதுக்கு போகும். கண்டிப்பாக இது நடக்கும். ஓகே, அதுக்கு தான் பேசுகிறேன். அப்போது கட்சி வளராமல் போவதற்கு இது போன்ற விஷயங்கள், இது போன்ற நபர்களால தான் அந்த கட்சியே வளராமல் சோபிக்காமல் இருக்கின்றது. அதனால இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் வந்தாங்கன்னா உள்ள பிடிச்சி போடுங்க, என்கரேஜ் பண்ணுங்க, மோட்டிவேட் பண்ணுங்க. அப்பதான் கட்சி வளரும் ஐயா. இதுதான் நான் சொல்ல வேண்டிய தகவல். இப்போ மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய தகவல் என்னன்னா, அந்த அதிசய மனிதனை காண்பதற்கு அனைவரும் தயாராகி விடுங்கள். கெட் ரெடி டு see the miracle wonderful man. அதே வேளையில் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழிக்கேற்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு சிறப்பான விருந்து 2026 காத்து கொண்டிருக்கிறது. தை பிறக்க போகுது, வழியும் பிறக்க போகின்றது, புதிய மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது 2026. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களிடம் இது விடைபெறுவது ஏஎல் சூர்யா. நன்றி, வணக்கம். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.